Wonderful morning 4th standard students. இன்றைக்கி நாம் ஜென்ரல் நாலேஜ் பார்க்க போகிறோம். ஸோ ஜென்ரல் நாலேஜ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு குட் மார்னிங் மோட்டிவேஷ்னல் கோட் பார்க்கலாம், ஓகேவா? ஸோ எவ்ரி பேட் சுச்சுவேஷன் வில் ஹாவ் சம்திங் பாசிட்டிவ். எவ்ரி பேட் சுச்சுவேஷன் will have something positive. Even a dead clock shows correct time twice a day. Stay positive in life. God knows what is best for you. Good morning அப்படின்னு ஒரு அழகான கோட் இருக்குது. ஸோ இந்த கோட்க்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்க்கலாமா? எவ்ரி பேட் சுச்சுவேஷன் வில் ஹாவ் சம்திங் பாசிட்டிவ். எந்த ஒரு கெட்ட விஷயம், குட் சுச்சுவேஷன் இல்லை, பேட் சுச்சுவேஷன், ஒரு கெட்ட விஷயம் நடக்குது அப்படின்னாலும் அதுலேயும் ஒரு நல்ல விஷயம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா? கெட்டதுலேயும் ஒரு நல்லது இருக்குப்பா அப்படி சொல்கிறாங்க இல்லையா? ஸோ அதுதான், எல்லா கெட்ட விஷயத்துலேயும் ஒரு நல்ல விஷயம் இருக்கும். அந்த விஷயத்த நம்ம லைஃப்பில் எடுத்துக்கணும். ஸோ நெகட்டிவிட்டிஸை எப்போதும் அவாய்ட் பண்ணணும், பாசிட்டிவிட்டிஸை எப்போதும் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் பாட்டுக்கு எங்கேயாவது மேலே கீழேயும் பார்த்துட்டு கடகடன்னு ஓடிட்டு இருக்கீங்க, கீழே பார்க்காம ஓடுறீங்க, ஒரு இடத்துல வலிக்கு போட்டு விழுந்துட்டீங்க அப்படின்னா அப்போ யார் மேலே தப்பு? நம்ம மேலே தான் தப்பு. அது வந்து ஒரு பேட் சுச்சுவேஷன். கீழே விழுந்து அடிபட்டுடுச்சுல, அது வந்து ஒரு பேட் சுச்சுவேஷன். கீழே பார்க்காம ஓடினது நம்ம தப்பு. ஸோ அதில் இருக்க ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம கரெக்டாக ஓடி இருந்தால் கிடச்சிருக்காது, நம்மளுக்கு அந்த மாதிரி அடிபட்டு எடுக்காது. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணணும்? பார்த்து கவனமாக ஓடணுங்கிற பாசிட்டிவிட்டியை எடுத்துக்கணும். ஸோ அதுக்கு இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஈவன் எ டெட் கிளாக் ஷோஸ் கரெக்ட் டைம் ட்வைஸ் அ டே. ஒரு ஓடாத ஒரு வாட்ச் இருக்குது, பேட்ரி தீர்ந்து போன ஒரு வாட்ச் இருக்குது. அந்த வாட்ச் பார்த்தோன்னா ஒரு நாளைக்கு கரெக்டான டைமை 2 வாட்டி காட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி மிஸ் 2 வாட்டி காட்டும் ஒரு நாளைக்கு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இப்போ கீழே இருக்க வாட்ச் பாருங்களேன், 9 o'clock இருக்குது. ஹவர் ஹேண்ட், மினிட் ஹேண்ட், செகண்ட் ஹேண்ட் எல்லாமே நின்று போச்சு ஒரு வாட்சில். ஸோ அது இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் காலையில் பார்க்கும்போது கரெக்டாக உங்களுக்கு டைம் பார்க்கும்போது கரெக்டாக 9 o'clock, ஸ்கூலுக்கு வர டைம் பார்க்கும்போது கரெக்டாக 9 o'clock காட்டுது, ஓகேவா? அப்போ அந்த வாட்ச் ஓடவே இல்லை, நீங்கள் கவனிக்கவும் இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது கரெக்ட் டைம் என்னது? 9 o'clock காட்டுது. திருப்பி நைட்டு நீங்கள் போகிறீங்க, நைட்டு போய் வீட்டில் போய் தூங்க போகிற டைமுக்கு நீங்கள் திருப்பி வாட்ச் பார்த்தீங்கன்னா திருப்பியும் அதே 9 o'clock காட்டும் தானே? அப்போ மற்ற மொபைல்ஸில் இல்லையா செக் பண்ணிங்கன்னா டைம் கரெக்டாக 9 o'clock காட்டுச்சு அப்படின்னா உங்களுக்கு தப்பான ஒரு வாட்ச். அந்த வாட்ச் ஓடவே இல்லை, ஆனால் உங்களுக்கு ஒரு நாளைக்கு 2 வாட்டி கரெக்டான டைமை காட்டுது இல்லையா? ஸோ லைஃப்பில் அதே மாதிரி உங்களுக்கு கெட்ட விஷயங்கள் ஏதாவது நடக்குது அப்படின்னா அந்த விஷயத்துலேருந்து நீங்கள் நல்ல விஷயத்த எடுத்துகிட்டு நெகட்டிவிட்டிஸை அவாய்ட் பண்ணணும். ஸோ எப்போதுமே லைஃப்பில் எப்படி இருக்கணும்? பாசிட்டிவிட்டியோட இருக்கணும். கடவுளுக்கு காட் நோஸ் வாட் இஸ் பெஸ்ட் ஃபார் யூ. கடவுளுக்கு தெரியும் உங்களுக்கு ஒரு விஷயம் கடவுள் இப்போ கொடுக்கல, பின்னாடி கொடுக்க போகிறாரு அப்படின்னா இப்போ கொடுக்கலங்கிறதுக்காக நீங்கள் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. இப்போ நடக்கலைனாலும் பின்னாடி நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இன்றைக்கி நாளை நல்லபடியாக கடந்து போயிட்டே இருக்கணும். ஸோ ஓகே, இன்றைக்கி நாள் இனிய நாளாக அமையணும் அப்படின்னு கடவுளை பிரார்த்திச்சுட்டு ஜிகேக்குள்ளே போகலாம். ஸோ ஜிகேக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மிஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒரு மேக்ஸ் ஷார்ட் ஃபார்ம், டேபிள்ஸோட ஷார்ட் ஃபார்ம் வந்து கற்றுக் கொடுக்க போகிறேன். ஏன் மிஸ் எனக்கு மேக்ஸில் டேபிள்ஸில் ஷார்ட் ஃபார்ம் சொல்லித்தரீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ மேக்ஸில் டேபிள்ஸ் நீங்கள்லாம் போடுவீங்க, சம்ஸ் எல்லாம் இனிமேட்டு 4th ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு அப்புறம் ரொம்ப சம்ஸ் எல்லாம் வரும். நீங்கள் சம்ஸ் எல்லாம் வரும்போது உங்களுக்கு வந்து சம்ஸ் போட கஷ்டமாக இருக்கும். நம்பர்ஸ் திடீர்னு வந்து 7 2s are எவ்வளோ, 8 2s are எவ்வளோன்னு மிஸ் கேட்டால் திடீர்னு நீங்கள் சொல்லும்போது ரொம்ப யோசிப்பீங்க. சொல்கிறது கூட பிரச்சனை கிடையாது, ஆனால் எக்ஸாம்ஸில் போய்ட்டு நீங்கள் சொல்லி பார்த்து போடுறேன்னு சொல்லும்போது நம்பர்ஸ் தப்பாக எழுதுறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ அதை அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக மிஸ் வந்து உங்களுக்கு இந்த ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ இதை வந்து நீங்கள் எக்ஸாமில் ரஃப் காலம் மாதிரி போட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே வந்துட்டிங்கன்னா நீங்கள் என்ன நம்பர் கேட்டு உங்களுக்கு சம்ஸ், அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் டிவிஷனில் கேட்கும்போதும் நீங்கள் எப்பேற்பட்ட டேபிள்ஸாக இருந்தாலும் போகலாம். மிஸ் வந்து 2 டேபிள்லேருந்து 10 டேபிள் வரைக்கும், பாட்டம் 10 வரைக்கும் உங்களுக்கு சொல்லித்தரேன். பாட்டம் 10 வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ டேபிள்ஸ் வந்து உங்களுக்கு கை வந்து கலையாடும். மேக்ஸில் 100 out of 100 எடுத்துடலாம். ஸோ இப்போ 2 டேபிள்குள்ளே போகலாமா? ஃபஸ்ட்டு 2 டேபிள்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். 2 டேபிள்குள்ளே போகலாம். 2 டேபிள் ஷார்ட் ஃபார்ம். ஓகே, ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3, ஸ்டெப் 4, 4 ஸ்டெப்ஸ் இருக்குது. ரொம்ப ஈஸி தான். 2 டேபிள்ஸோட நம்பர்ஸ் 2 4 6 8 0ங்கிற நம்பரும் 1 2 3யும் தெரிஞ்சால் மட்டும் போதும், ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு 5 to 5 10 பாக்ஸஸ் போட்டிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் 1ல் பாருங்கள் 2 4 6 8 0 போட்டிருக்கேன்னா 2 4 6 8 0. ஓகே, இப்போ செகண்ட் ஸ்டெப்பில் மேலே போட்டிருக்க 2 4 6 8 0வை கீழே அப்படியே காப்பி பண்ணியிருக்கேன். மேலே போட்டிருக்க 2 4 6 8 0வை கீழே அப்படியே
காப்பி பண்ணிட்டேன். இப்போ தேர்ட் ஸ்டெப்பில் பாருங்களேன், 2 4 6 8 போட்டுட்டேன். ஸோ தேர்ட் ஸ்டெப்பில் வந்து நான் வந்து லாஸ்ட் பாக்ஸில் மட்டும் 1 ஆட் பண்ணியிருக்கேன். ஏன் மிஸ் முன்னாடி இருக்க 4 பாக்ஸ் ஃப்ரீயாக விட்டுருக்கீங்க அப்படின்னா 2 டேபிளில் 8 வரைக்கும் முன்னாடி எந்த நம்பர்ஸும் வராது. ஸோ ஜீரோஸ் ஆட் பண்ணணும். 02 04 06 08ன்னு வரும். ஸோ அப்படி போட்டால் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க அப்படிங்கிறதுக்காக மிஸ் வெறும் பிளெயினாக உங்களுக்கு தெரிஞ்சதே 2 4 6 8ன்னு போட்டிருக்கேன். ஸோ லாஸ்ட் பாக்ஸில் 1. ஸோ 1ல் முடித்ததுனால செகண்ட் ரோவில் பாருங்கள், ஃபஸ்ட் பாக்ஸில் 1ல் ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். 1 1 1 1. ஸோ மேலே இருக்க பாக்ஸ் 1ன்னா கீழே இருக்க பாக்ஸ் என்னது 2. ஸோ கீழே இருக்க பாக்ஸ்க்கு 2 போடணும். ஸோ அதை ஸ்டெப் 4ல் போட்டிருக்கேன் மிஸ்ஸு. ஸோ 1 ஃபாலோ பண்ணால் 4 1 ஃபாலோ பண்ணி போட்டிருக்கேனா. ஸோ அடுத்தது ஸ்டெப் 4 பாருங்களேன், மேலே வந்து 4 பாக்ஸ் ஃப்ரீயாக விட்டுட்டேன். 2 4 6 8 அப்படிங்கிற பாக்ஸை ஃப்ரீயாக விட்டுட்டேன். ஸோ 1 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். 1 0 10 1 2 12 1 2 14 1 4 14 1 6 16 1 8 18 2 0 20. இப்போது டேபிள்ஸில் சொல்லி பாருங்கள். ஃபஸ்ட் பாக்ஸில் கை வைங்க. 1 2 is 2 2 2s are 4 3 2s are 6 4 2s are 8 5 2s are 10 6 2s are 12 7 2s are 14 8 2s are 16 9 2s are 18 10 2s are 20. இப்போ டேபிள்ஸ் கிளியர் ஆகிடுச்சா? டேபிள்ஸ் தெரியாயிடுச்சா? மிஸ் என்ன மிஸ் 10 வரைக்கும் தான் சொல்லி கொடுத்துருக்கீங்க, 15 16லாம் சொல்லி கொடு 20 வரைக்கும் சொல்லி கொடுக்க மாட்டிங்களா அப்படின்னா, இதே பாக்ஸை 4 பாக்ஸஸாக போட்டுட்டு இதே நம்பர் 2 4 6 8 நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு, ஸோ இதே மெத்தடில் நீங்கள் காப்பி பண்ணும்போது இப்போ 2ல் முடிச்சா அடுத்த நம்பர் என்ன 2 4 6 8 போட்டிங்கன்னா முன்னாடி 2 ஆட் பண்ணும். 2 2s are 22 2 4s are 24 2 6 are 26 2 8s are 28. அடுத்த நம்பர் என்ன 3 0 30 அப்படின்னு வரும். ஸோ இதை ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் 20 வரைக்கும் கூட போட்டுக்கலாம். புரிஞ்சிடுச்சு? அப்போ டேபிள்ஸ் 2 டேபிள்ஸ் ரொம்ப ஈஸி தானே. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நான் 3 டேபிள் சொல்லித்தரேன். ஜிகே கிளாஸஸில் 3 டேபிள் சொல்லித்தரேன். ஸோ நெக்ஸ்ட் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு எக்ஸாம் டைமில் இந்த மாதிரி ஷார்ட் ஃபார்ம் சைடில் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இப்போது நம்ம நெக்ஸ்ட்டு ஜிகே லெசனுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி மிஸ் வந்து இந்த டேபிள் ஃபார்மோட ஒரு பிக்சர் போட்டிருக்கேன். எங்கே என்ன நம்பர் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு பாருங்கள், 1 மட்டும் இந்த லாஸ்ட் பாக்ஸில் ஆட் பண்ணேன். ஸோ அந்த 1 ஃபாலோ பண்ணியிருக்கேன். செகண்ட் பாக்ஸில் 2. ஸோ புரிஞ்சிடுச்சா இந்த இதை? ஸோ இந்த இதை காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம், ஜிகேக்குள்ளே போகிறோம். ஜிகே லெசன் நம்பர் 58. லெசன் நம்பர் 58. ஹூ இஸ் ஹீ? ஹூ இஸ் ஹீ? யார் அவர் அப்படிங்கிறது கேள்வி. நீங்கள் சின்ன வயசில் விளையாடும்போது இந்த விடுகதைகள்லாம் போட்டு விளையாண்டுருக்கீங்களா? ஸோ அது ஒரு சின்ன விடுகதை சொல்லவா மிஸ்? எனக்கு தெரிஞ்சது சொல்கிறேன். ஓடுவான் நடப்பான் ஒற்றைக்காலில் நிற்பான் அவன் யார் அப்படின்னு கேட்பாங்க. ஓடுவான் நடப்பான் ஆனால் ஒற்றைக்காலில் நிற்பான் அவன் யார் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதோட ஆன்சர் பார்த்திங்கன்னா கதவு. அதோட ஆன்சர் என்னது? கதவு. வீட்டில் வந்து அந்த கதவு இங்கிட்டும் அங்கிட்டும் போகும், ஆனால் அதே இடத்துல நின்றுட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ அதோடது கதவு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி இது வந்து சும்மா நார்மலாக நமக்கு தெரிஞ்சதை விளையாட்டுக்கு கேட்குறோம். ஸோ நம்ம பொது அறிவை வளர்த்துக்கணும் அப்படின்னா ஜென்ரல் நாலேஜ். ஸோ நம்மளை சுற்றி நடக்கிற விஷயங்கள், சமுதாயத்தில் நடக்கிற விஷயங்களை கேள்விகளாக நம்மள்கிட்ட கேட்டு அதோட பதிலை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அறிவை நம்ம வளர்த்துக்க போகிறோம். ஸோ அதுக்காக லெசனுக்குள்ளே ஹூ இஸ் ஹீ, அவர் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்க போயிட்டுருக்கோம். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்களேன். ஹூ வாஸ் த ஃபவுண்டர் ஆஃப் பாகிஸ்தான்? பாகிஸ்தான் நம்மளுக்கு கேள்விப்பட்ட பேர் மாதிரி இருக்குல்ல. பாகிஸ்தான் எங்கே இருக்குது? இந்தியாவுக்கு மேலே இருக்குது. ஸோ இந்தியாவுக்கு மேலே இருக்குது. ஃபஸ்ட்டு இண்டிபெண்டன்ஸ் டேக்கு முன்னாடிலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் ரூல் பண்ணப்பெல்லாம் பாகிஸ்தான் வந்து இந்தியா கூட தான் இருந்தது. பாகிஸ்தான் வந்து இந்தியாவோட ஜாயிண்டாக தான் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் முஸ்லீம்ஸ்க்குன்னு தனி கண்ட்ரிஸ் வேணும் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தானை தனியாக வாங்கிக்கிட்டாங்க. அப்படி வாங்கிக்கிட்டது யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஒருத்தர் பேர் ஜின்னா, இன்னொருத்தர் பேர் பூட்டோ. ஒருத்தர் பேர் ஜின்னா, இன்னொருத்தர் பேர் என்னது? பூட்டோ. ஜின்னாவோட ஃபுல் நேம் வந்து பார்த்திங்கன்னா முகமது அலி ஜின்னா. அடுத்தது பூட்டோவோட ஃபுல் நேம் பார்த்திங்கன்னா சல்ஃபிகார் அலி பூட்டோ. ஸோ இதோட ஆன்சர் பார்த்திங்கன்னா முகமது அலி ஜின்னா தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ ஜின்னாங்கிறத மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போது இவர் எப்படி வாங்கினார் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ 1947 ஸோ காந்திஜி, நேரு, சுபாஷ் சந்திர போஸ், அம்பேத்கர் இவங்க எல்லாருமே நம்மளுக்கு வந்து பெரிய பெரிய லீடர்ஸ் எல்லாமே நமக்காக போராடி நம்மளுக்கு என்ன வாங்கி கொடுத்தாங்க? இண்டிபெண்டன்ஸ், அதாவது சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்க. ஸோ அந்த டைமில் ஒரு சின்ன ப்ராப்ளம் ஆச்சு. என்ன அப்படின்னா முஸ்லீம்ஸ்க்குன்னு தனியாக இந்து முஸ்லீம்குள்ளே பிரச்சனை வந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ முஸ்லீம்ஸ்க்கான தனி நாடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு முகமது அலி ஜின்னா வந்து கேட்டார். ஸோ அப்படி கேட்டப்போ அவங்களுக்கு பாகிஸ்தானை ஒதுக்கி கொடுத்தாங்க. ஸோ பாகிஸ்தான் வந்து என்ன பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா 1947 ஆகஸ்ட் 14 இண்டிபெண்டன்ஸ் டேவாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. சரியா? ஸோ 1947 ஆகஸ்ட் 14 எந்த நாட்டுக்கு வந்து இண்டிபெண்டன்ஸ் டே? பாகிஸ்தான். அதே 1947 ஆகஸ்ட் 15 எந்த நாட்டுக்கு இண்டிபெண்டன்ஸ் டே? அவர் இந்தியாவுக்கு ஆகஸ்ட் 15 தானே இண்டிபெண்டன்ஸ். ஞாபகம் இருக்கா? ஓகேம்மா.
ஸோ இப்படி தான் அவர் வாங்கினார். ஸோ ஓகே மிஸ், இப்போ வந்து இந்த ஜல்ஃபிகார் அலி பூட்டோ பற்றி சொல்லுங்கள் அப்படின்னா, இவர் வந்து ஒரு பொலிட்டீஷியன்னா ஒரு அரசியல்வாதி. இவர் வந்து பாகிஸ்தானோட 9th பிரைம் மினிஸ்டர். பாகிஸ்தானோட 9th பிரைம் மினிஸ்டர். ஓகேவா? எந்த இயர்லேருந்து எந்த இயர் வரைக்கும் அப்படின்னா 1973லேருந்து 1977 வரைக்கும் இவர் பிரைம் மினிஸ்டராக இருந்திருக்காரு. ஓகே, இப்போ நம்மளோட கரண்ட் பிரைம் மினிஸ்டர் யார்? பிரைம் மினிஸ்டர் யார்? பிரதமர் யார்? ஞாபகம் வந்துடுச்சா? டக்குன்னு சொல்லுங்கள் பாப்போம், மிஸ்ஸுக்கு கேட்கவே இல்லை. வெரி குட், நரேந்திர மோடி சார். ஓகே, வெரி குட். ஸோ ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு கொஷின் கிளியர் ஆகிடுச்சா? ஹூ வாஸ் த ஃபவுண்டர் ஆஃப் பாகிஸ்தான் கிளியர் ஆகிடுச்சா? யார்? ஜின்னா. ஓகே, இப்போ செகண்ட் கொஷின் போகலாமா? செகண்ட் கொஷின் வந்து ஹூ வாஸ் த கிரேட் பொலிட்டிக்கல் லீடர் ஹூ லெஃப்ட் செட்டில்டு இன் பாண்டிச்சேரி ஆஸ் எ யோகி அப்படின்னு இந்த பிஓங்கிற வேர்ட்ஸ் எடுத்துருங்க. ஸோ செட்டில்டு ஆஸ் எ யோகி அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து கொஷின் புரிஞ்சுக்கோங்க. கிரேட் பொலிட்டிக்கல் லீடர், பெரிய அரசியல்வாதியோட ஒரு அரசியலில் ஒரு நல்ல தலைவராக இருந்தவர். யோகினா வந்து என்னது? ஒரு துறவி மாதிரி, ஒரு முனிவர் மாதிரி, ஒரு துறவி மாதிரி ஆனவர் யார்? ஒரு அரசியல்வாதியாக இருந்து துறவியாக மாறி பாண்டிச்சேரி ஸ்டேட்டில் செட்டில் ஆனது யார் அப்படிங்கிறத கொஷின். ஓகேவா? ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஆன்சர்ஸில் கொடுத்துருக்கிறது ரமண மகரிஷி. பி ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ அரபிந்தோ. ரெண்டு ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ரமண மகரிஷி, அவரும் வந்து ஒரு ஹிந்து சேஜ், முனிவர்னு அர்த்தம். ஓகேவா? இவர் வந்து திருவண்ணாமலையில் தான் இருந்தார். திருவண்ணாமலையில் வந்து ரொம்ப இவரோட ஆசிரமத்துக்கு போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ப்ளசன்டட் மைண்ட் கிடைக்கும். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த ஆசிரமம். இவர் வந்து நமக்கு வந்து ஆன்மீக போதனைகளை வந்து அதிகமாக பண்ணியிருக்காரு. ஸோ நம்ம வந்து ரொம்ப எப்படி பேஷன்ஸாக இருக்கணும், பாசிட்டிவிட்டியாக இருக்கணும் அப்படிங்கிறத வந்து அந்த ஆசிரமத்துக்கு போனவே நமக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. இப்போது ஸ்ரீ அரபிந்தோ சார் பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஸ்ரீ அரபிந்தோ சார் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து ஒரு இந்தியன் ஃபிலாசபர்னால் தத்துவ ஞானி. ஸோ ஒரு யோகி. இவர் ஒரு வந்து யோகினா முனிவர், ஒரு குரு, நம்மளுக்கெலாம் வந்து ஒரு டீச்சர் மாதிரி. ஸோ அதே மாதிரி ஒரு கவிஞர், நல்ல அழகான கவிதைகள் எழுதுவார். அதே மாதிரி ஒரு தேசியவாதி, நேஷ்னலிஸ்ட் அப்படின்னா என்னது? ஒரு தேசியவாதி அப்படின்னு சொல்லுவாங்க. பிரிட்டிஷ் ரூல் பண்ணும்போது இந்திய சுதந்திரத்துக்காக இந்திய இயக்கத்தில் சேர்ந்து அதில் ஒரு கிரேட் லீடராக உருவானவர். சரியா? ஸோ அதுக்கப்புறமே அரசியல் அமைப்புலேருந்து தன்னை விடுவிச்சுக்கிட்டு ஆன்மீகத்தில் நாட்டம் வந்துடுச்சு அவருக்கு. ஸோ ஸ்பிரிச்சுவல் ரிஃபார்மராக மாறிட்டார். ஸோ அப்படி ரிஃபார்மராக மாறினதுக்கப்புறம் எங்கே வந்து செட்டில் ஆனார்? பாண்டிச்சேரியில் வந்து செட்டில் ஆனார். அப்போது உனக்கு மைண்டில் ஃபஸ்ட்டு தெரிய வேண்டிய விஷயம் என்ன? இவர் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு பொலிட்டிக்கல் லீடராக இருந்து அதுக்கப்புறம் ஸ்பிரிச்சுவல் ரிஃபார்மராக மாறினவர். அதுக்கப்புறம் எங்கே செட்டில் ஆனார்? பாண்டிச்சேரியில். யார்? ஸ்ரீ அரபிந்தோ. ஓகே, வெரி குட். இப்போ ஃபஸ்ட்டு கொஷின் என்ன பார்த்தீங்க? ஃபவுண்டர் ஆஃப் பாகிஸ்தான் யார்? ஜின்னா. கிரேட் பொலிட்டிக்கலாக இருந்து பாண்டிச்சேரியில் செட்டில் ஆன யோகி யார்? ஸ்ரீ அரபிந்தோ. 2 கொஷின் கிளியர் ஆகிடுச்சா? தேர்ட் கொஷின் போகலாமா? ஓகே, தேர்ட் கொஷின் வந்து ஹூ வாஸ் த ஃபவுண்டர் ஆஃப் த பூட்டான் மூமெண்ட்டோட ஃபவுண்டர் யார்? நிறுவனர் யார் அப்படிங்கிறது கொஷின். ஸோ கொஷினில் பூட்டான் மூமெண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ அந்த காலத்தில் வந்து பெரிய பெரிய பண்ணையார் ராஜாலாம் இருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி பண்ணையாருங்கள்லாம் இருக்கிறப்போ பார்த்தீங்கன்னா நிறைய நிலம் வச்சுருப்பாங்க. 100 ஏக்கர் 500 ஏக்கர் அப்படின்னு நிலம் வச்சுருப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட இருந்து கொஞ்சூண்டு நிலத்தை வாங்கி இல்லாதவங்களுக்கு கொடுக்கறதுக்கு பேர் தான். ஸோ அந்த மாதிரி ஒரு இயக்கத்தை ஒருத்தர் ஆரம்பித்தார். அந்த இயக்கத்தை கண்டுபிடிச்சவர் யார் அப்படிங்கிறது தான் இந்த கொஷின். ஓகேவா? ஸோ அப்படி ஒரு இயக்கத்தை கண்டுபிடிச்சவர் வந்து வினோபா பவே அப்படின்றவர் தான் கண்டுபிடிச்சாரு. ஸோ இங்கே 2 பேர் கொடுத்துருக்காங்க, ஜெயபிரகாஷ் நாராயணன், வினோபா பவே. இதில் ஆன்சர் கரெக்ட் வந்து வினோபா பவே தான் ஆன்சர் கரெக்ட். ஓகேவா? ஸோ இப்போ அவங்கள பற்றி 2 பேரை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஆன்சரில் இருக்க வினோபாவை பற்றி தெரிஞ்சுப்போம். இவர் வந்து ஒரு போராளி. இவர் வந்து ஒரு அறப்போராளி அப்படின்னா என்ன அப்படின்னா, கத்தி எடுத்து சண்டை போட்டு துப்பாக்கி எடுத்து சுடுறவரெலாம் கிடையாது. இவர் வந்து அகிம்சாவதியில். நம்மளுக்கு அகிம்சானா யார் ஞாபகம் வருவாங்க? நம்ம தேசப்பிதா யார்? மகாத்மா காந்திஜி. ஸோ மகாத்மா காந்திஜியோட ஃபுட் ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணவர் தான் வினோபாவே. ஓகேவா? ஸோ அவர் தான் இப்போ காந்திஜியோட ஆன்மீக வாரிசுன்னு யாரை சொல்லுவாங்க அப்படின்னா வினோபா பவே தான் சொல்லுவாங்க. ஸோ இவர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா, இந்திய போராட்டத்திலலாம் கலந்துக்கிட்டார் இவர். ஸோ இவர் என்ன பண்ணார்னா 13 இயர்ஸ் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் நடந்தே
நடந்தே போயிட்டு பெரிய பெரிய பண்ணார் மிராஸ்தார்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்கக்கிட்டலாம் போய் கேட்டாங்க. ஸோ இல்லாதவங்களுக்கு கொஞ்சம் நிலம் கொடுங்க அப்படின்னு அவர் கேட்டார். அப்போது அப்படி கேட்டு அவர் சேர்த்த நிலங்கள் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 2,95,054 ஏக்கர்ஸை வந்து இவர் வாங்கினார். வாங்கி இல்லாதவங்க எல்லாத்துக்கும் கொடுத்து அவங்களையும் ஒரு முதலாளியாக ஆக்கினவர் வந்து வினோபா பவே. ஸோ இவர் தான் வந்து ஃபவுண்டர் ஆஃப் பூட்டான் மூமெண்ட். ஓகே மிஸ், இந்த ஜெயபிரகாஷ் நாராயணன் சார் யார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, ஜெயபிரகாஷ் நாராயணன் சார் வந்து ஒரு சோஷியல் ஆக்டிவிட்டீஸ்னால் என்னது, சமூக அக்கறையாளர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீரோ ஆஃப் குவிட் இந்தியா மூமெண்ட் அப்படிங்கிறத இவர் தான் சொல்லுவாங்க. ஹீரோ ஆஃப் குவிட் இந்தியா மூமெண்ட், இந்தியாவிலேருந்து வெளியேறுங்க அப்படிங்கிற ஒரு இதுக்கு இவர் தான் இருந்தார். இவருக்கு வந்து இவரோட சோஷியல் ஒர்க்குக்காக பாரத் ரத்னா அவார்ட் கொடுத்துருக்காங்க. சரியா, வெரி குட். இப்போ ஃபஸ்ட்டு கொஷின் என்ன பார்த்தோம், ஃபவுண்டர் ஆஃப் பாகிஸ்தான் யார், ஜின்னா. வெரி குட், ஃபவுண்டர் ஆஃப் பாகிஸ்தான் யார், ஜின்னா. செகண்ட் கொஷின் என்ன பார்த்தோம், ஒரு பொலிட்டிக்கல் லீடராக இருந்து யோகியா மாறினது யார், பொலிட்டிக்கல் லீடராக இருந்து யோகியா மாறினவங்க யார், ஸ்ரீ அரபிந்தோ சார். இப்போ தேர்ட் கொஷின், ஃபவுண்டர் ஆஃப் பூட்டான் மூமெண்ட் யார், வினோபா பவே. அவர் தான் பூட்டான் மூமெண்ட்டோட ஃபவுண்டர். இப்போ ஃபோர்த் கொஷினுக்கு போகலாமா. ஃபோர்த் கொஷின் வந்து ஃபோர்த் கொஷின் மிஸ் பண்ணிட்டேன் மிஸ். ஃபிஃப்த் கொஷின் நான் சொல்கிறேன், ஃபோர்த் கொஷினை நெக்ஸ்ட் இதில் சொல்கிறேன். ஹூ ஸ்டார்டட் த இந்தியன் நேஷ்னல் ஆர்மி டு ஃபைட் த பிரிட்டிஷ். ஹூ ஸ்டார்டட் த இந்தியன் நேஷ்னல் ஆர்மி டு ஃபைட் த பிரிட்டிஷ். பகத்சிங் கொடுத்துருக்காங்க, சுபாஷ் சந்திரபோஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து யார் வந்து இந்தியன் நேஷ்னல் ஆர்மியை வந்து பிரிட்டிஷ்க்கு அகெயின்ஸ்டாக யார் வந்து ஸ்டார்ட் பண்ணா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அவங்க யார் அப்படின்னா, ஃபஸ்ட்டு யார் ஸ்டார்ட் பண்ணா அப்படின்னா ஆன்சர் வந்து சுபாஷ் சந்திர போஸ். யார் ஸ்டார்ட் பண்ணால், சுபாஷ் சந்திர போஸ். எனக்கு வந்து இந்த ரெண்டு பேரையுமே ரொம்ப பிடிக்கும். மிஸ்ஸுக்கு வந்து இந்த ரெண்டு பேரையுமே ரொம்ப பிடிக்கும். பகத்சிங் ரொம்ப பிடிக்கும், ரெண்டாவது வந்து சுபாஷ் சந்திர போஸை ரொம்ப பிடிக்கும். ஸோ பகத்சிங் பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம சுபாஷ் சந்திர போஸ் தான் ஆரம்பித்தார். ஸோ அவரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஆஃப்டர் த வேர்ல்டு வார் டூக்கு அப்புறம் 1942 ராஷ் பிஹாரி போஸ் அப்படிங்கிறவர் தான் இந்தியன் நேஷ்னல் ஆர்மியை கையில் எடுத்தவர். ஸோ அதுக்கப்புறம் யாருக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணாங்க அப்படின்னா சுபாஷ் சந்திர போஸ்க்கு ஹேண்ட் ஓவர் பண்ணாங்க. ஸோ சுபாஷ் சந்திர போஸ் சாருக்கு வந்து என்ன பிடிக்கல அப்படின்னா, காந்திஜி சாரோட அறப்போராட்டம் வந்து அவருக்கு வந்து அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. ஸோ அதனால் வந்து என்ன பண்ணோம், போராடி தான் நம்ம வந்து ஃப்ரீடம் வாங்கணும் அப்படின்னு நினச்சி ஒரு பெரிய ஆர்மியவே உருவாக்கிட்டார். அந்த ஆர்மியை பார்த்து பிரிட்டிஷ் ரொம்ப பயந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம காந்திஜியோட அப்படியே பேச்சுவார்த்தை நடத்தி நம்மளுக்கு வந்து இண்டிபெண்டன்ஸ் டே கொடுத்தாங்க. ஸோ அவர் முழங்கினதில் ஒரு அழகான குவைட் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த கோட் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து கிவ் பிளட் அண்ட் ஐ வில் கிவ் யூ ஃப்ரீடம். நீங்கள் வந்து எனக்கு ரத்தத்தை சிந்தினீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் என்ன கொடுக்குறேன்னு சொன்னார், சுதந்திரத்தை தரேன்னு சொன்னார். ஓகேவா. ஸோ நேஷ்னல் ஆர்மியை வந்து கிரியேட் பண்ணது யார், சுபாஷ் சந்திர போஸ். ஓகேவா. இப்போ பகத்சிங் பற்றி தெரிஞ்சுப்போம். பகத்சிங் வந்து அவர் வந்து ஒரு சோஷியல் ஆக்டிவிட்டிஸ், அவரும் ஒரு சமூக போராளி. அவரும் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ்க்காக ரொம்ப போராடின ஒரு மனிதர். அவர் வந்து சாகிறதுக்கு முதல் நாள் வரைக்குமே என்ன பண்ணாராம், படித்தாராம், எழுதினாராம். நம்மளாம் ஒரு நாள் படிக்கிறதுக்கு எழுதுறதுக்கு நம்மளாம் ரொம்ப கஷ்டப்படுறோம். ஆனால் அவர் என்ன பண்ணார், படிப்பை விடவே இல்லை. சாகிறதுக்கு முதல் நாள் வரைக்கும் நல்லா படித்த புக்கை முடிக்கணும்னு நினச்சாரு, எழுதினார். ஓகேவா. ஜெயிலில் தான் இருந்தார், எழுதினார். அவரை வந்து ஒரு 23 வயசுலேயே தூக்கில் போட்டுட்டாங்க. 23 வயசுல என்ன பண்ணிட்டாங்க, தூக்கில் போட்டுட்டார். ஸோ 23 வயசு தான், ரொம்ப சின்ன அண்ணா தானே. ஸோ அவர் வந்து இந்திய போராட்டத்துக்காக அவரும் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறவர். ஓகே, புரிஞ்சிடுச்சா கண்ணா. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா. ஸோ ஃபோர்த் கொஷின் வந்து ஃபிஃப்த்துக்கு முன்னாடி வரணும், நான் மாற்றி போட்டுட்டேன் மிஸ்ஸு. ஸோ அதை மட்டும் நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஃபோர்த் கொஷின் நான் சொல்கிறேன். ஃபோர்த் கொஷின் வந்து ஹூ வாஸ் த குரு ஆஃப் சிவாஜியோட குரு யார் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ உங்களோட குரு யார், நாங்கள் தான் டீச்சர்ஸான நாங்கள் தான் உங்களோட குரு. நீங்கள் என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும், எப்படிப்பட்ட வழிகளில் போகணும், என்ன குணநலங்கள்லாம் உங்களுக்கு இருக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இல்லையா. ஸோ அந்த விஷயம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அப்படி ஒரு குரு இல்லை அப்படின்னா நம்ம தடை மாறி போடுவோம். உங்களோட ஃபஸ்ட்டு குரு யாருன்னு கேட்டால் உங்களோட அம்மா அப்பா தான். உங்களோட ஃபஸ்ட்டு குரு யார், உங்களோட அம்மா அப்பா தான். உங்களோட செகண்ட் குரு வந்து நாங்கள் டீச்சர்ஸ். ஓகேவா.
ஓகே, இப்போ நீங்கள் வந்து ஸோ இந்த கொஷினில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஹூ வாஸ் த குரு ஆஃப் சிவாஜி, சிவாஜியோட குரு யார், குருன்னா டீச்சர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஏ துகாராம், பி சமர்நாத் ராமதாஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆன்சர் வந்து சமர்த்த ராமதாஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சமர்த்த ராமதாஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க யார் அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். சமர்த்த ராமதாஸ் வந்து ஒரு ஹிந்து செயிண்ட்னா என்ன, செயிண்ட்னா முனிவர் மாதிரி. செயிண்ட்னா என்னது, முனிவர். ஃபிலாசபர்னா தத்துவ ஞானி. அவர் ஒரு பொயட்டர், ஒரு ரைட்டர், நல்ல எழுதுவார், நல்ல ஒரு பொயட்டர், கவிதை சொல்லுவாங்க. ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் அப்படின்னா ஒரு ஆன்மீகவாதி அப்படின்னு அர்த்தம். ஸோ சிவாஜிக்கு வந்து நல்ல கைடன்ஸ் கொடுத்து அவர் இந்த நாட்டை ஆள்றதுக்கு வந்து ஒரு வழித்துணையாக இருந்த ஒரு நல்ல குரு. ஓகே மிஸ், துகாராம் யார் மிஸ் அப்படின்னா, துகாராம் வந்து இவர் வந்து ஒரு பொயட்டர். இவர் நல்ல இவர் வந்து ஒரு நல்ல பாட்டு பாடி சாமிக்கு வந்து பாட்டு பாடுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு பொயட்டர். இவர் எந்த கடவுளுக்கு அணிவனா, விட்டோபா அப்படிங்கிற ஒரு கடவுளுக்காக அதிகமாக பாட்டு பாடின ஒரு மனிதர். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் என்ன படிச்சிங்க அப்படின்னு ஞாபகம் இருக்கா? ஃபஸ்ட்டு என்ன கொஷின் படிச்சிங்க? ஃபவுண்டர் ஆஃப் பாகிஸ்தான். ஃபவுண்டர் ஆஃப் பாகிஸ்தான் யார்? ஜின்னா. வெரி குட். செகண்ட் கொஷின் வந்து ஒரு கிரேட் லீடர், அவர் வந்து யோகியா மாதிரி பாண்டிச்சேரியில் செட்டில் ஆனவர், யார்? ஸ்ரீ அரபிந்தோ. தேர்டு கொஷின் வந்து நான் சொன்னேன் பூட்டான் மூமெண்ட்டு. பூட்டான் மூமெண்ட்னாவே உங்களுக்கு டக்குன்னு ஞாபகம் யார் வரணும்? வினோபா பவே அப்படிங்கிறவர் ஞாபகம். ஆக்சுவலி ஃபோர்த் கொஷின் இது தான். ஃபோர்த் கொஷின் வந்து குரு ஆஃப் சிவாஜி யார்? சமர்த்த ராமதாஸ். ஃபிஃப்த்து கொஷின் வந்து என்ன அப்படின்னா, இந்தியன் நேஷ்னல் ஆர்மியோட ஃபவுண்டர் யார்? இந்தியன் நேஷ்னல் ஆர்மியோட ஃபவுண்டர் சுபாஷ் சந்திர போஸ். இந்தியன் நேஷ்னல் ஆர்மியோட ஃபவுண்டர் யார்? சுபாஷ் சந்திர போஸ். இப்போது ஃபிஃப்த்து கொஷின் முன்னாடியே போயிடுச்சு. இப்போ சிக்ஸ்த்து கொஷினுக்குள்ளே போகலாம். ஹூ வாஸ் நோன் ஆஸ் த லேடி வித் த லேம்ப். லேம்போட இருக்கிற லேடின்னு யாரை சொல்லுவாங்க? ஃபஸ்ட்டு கொஷின் ஆன்சர் பாருங்கள், ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல். ரெண்டாவது வந்து ஜோன் ஆஃப் ஆர்க். ஸோ உங்களுக்கு இமேஜ் பார்த்தோன்னே தெரிஞ்சு போச்சு, ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் தான் உங்களுக்கு லேடி வித் த லேம்ப் அப்படின்னு ஆன்சர் புரிஞ்சிடுச்சு. பட் ஏன் அவங்கள அப்படி கூப்பிட்றாங்க அப்படின்னா, ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் வந்து இப்போ நம்மளாம் ஹாஸ்பிட்டல் போனோம்னா நமக்கு ஊசிலாம் போடுவாங்க இல்லையா, நர்ஸ். ஸோ அவங்களும் அதே மாதிரி வந்து ஒரு நர்ஸ், சோஷியல் ரிஃபார்மர், சமூக அக்கறையாளர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவர் வந்து என்ன பண்ணுவாங்க, இன்றைக்கி இருக்கிற இந்த மாடர்ன் நர்சிங்கை பண்ணது வந்து அவங்க தான். ஸோ அவங்க எப்படிப்பட்ட சர்வீஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, வார்ஸ் நடக்கும் இல்லையா, போர்கள்லாம் நடக்கும் இல்லையா, அப்படி போர்லாம் நடக்கும்போது அடிபட்டு நிறைய காயத்தோட ப்ளீடிங்கோட நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு அவங்க எல்லாம் போய் படுத்துருவாங்களாம். நர்ஸ் எல்லாம் கூட படுத்துருவாங்களாம். ஆனால் இவங்களுக்கு ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேலுக்கு மட்டும் என்ன ஆகுமா, தூக்கமே வராதான். ஸோ என்ன பண்ணுவாங்களாம், ஒரு லேம்ப் எடுத்துகிட்டு எல்லா சோல்ஜர்ஸும் எப்படி இருக்காங்கன்னு நைட்டு ஃபுல்லாக கண்ணை முழிச்சு அவங்கள பார்த்துப்பாங்களாம். ஸோ அவங்க தான் லேடி வித் த லேம்ப். மிஸ் அப்படின்னா ஜோன் ஆஃப் ஆர்க் மேம் அப்படின்னு கேட்டால், ஜோன் ஆஃப் ஆர்க்குங்கிறவங்க வந்து ரொம்ப சின்ன வயசு, அவங்களும் வந்து ஒரு போராளி மாதிரி தான். ஹீரோயின் ஆஃப் ஃப்ரான்ஸோட ஹீரோயின் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இவங்களை வந்து ஒரு நிக்நேம் என்னென்னா த மெய்ட் ஆஃப் ஓர்லேன் அப்படின்னு சொல்லுவாங்க. மெய்ட் ஆஃப் ஓர்லேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து ஒரு ரோமன் கேத்தாலிக் ஜெயிண்ட் அப்படின்னா நம்ம இதில் சொல்லுவோம் இல்லையா, ஒரு துறவி மாதிரி. ஸோ அவங்கள வந்து அந்த இதில் சொல்லுவாங்க. ரொம்ப கடவுள் மேலே ரொம்ப பக்தி உள்ளவங்களாம். ஆனால் ஃபஸ்ட்டு இவங்க எதிரி நாட்டுக்கிட்ட மாட்டினோன்னே இவங்களை ஃபஸ்ட்டு என்ன பண்ணிட்டாங்க, சூனியக்காரி அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவங்களை பார்த்தோன்னா சூனியக்காரி அப்படின்னு சொன்னோன்னே இவங்களை என்ன பண்ணிட்டாங்கன்னா, சூனியக்காரி வந்து அந்த காலத்துலலாம் வச்சுக்க மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொன்னுடுவாங்க. ஸோ ஜோன் ஆஃப் ஆர்க்குக்கு வந்து 19 வயசு தான் ஆச்சு. ஸோ ஜோன் ஆஃப் ஆர்க்கை வந்து தூக்கிட்டு போய் ஒரு மரத்தில் கட்டி வச்சு அந்த மரத்துலேருந்து அவங்கள கொளுத்தி விட்டுட்டாங்க. ஸோ அவங்க வந்து இறந்த ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா 19th. ஸோ ரொம்ப வருஷம் கழித்து இந்த கேஸ் திருப்பியும் கோர்ட்டுக்கு வந்தப்பறம் இவங்களை வந்து ஒரு சூனியக்காரின்னு சொல்லக்கூடாது, இவங்க வந்து செயின்ட், இவங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்தாங்களாம். ஸோ உங்களுக்கு லேடி வித் த லேம்ப் அப்படின்னு சொன்னால் ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் ஞாபகம் வச்சுக்கோ. நைட்டு அப்படின்னு வருது இல்லையா, நைட் எப்போ போடுவோம், நைட்டில் தான் போடுவோம். ஸோ அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் அவங்க தான் லேடி வித் த லேம்ப் ஆன்சர். இப்போ ஃபஸ்ட்டு கொஷினுக்கான ஆன்சர் சொல்லி பார்ப்போம். ஃபஸ்ட்டு கொஷின் என்ன, ஃபவுண்டர் ஆஃப் பாகிஸ்தான் யார்? ஜின்னா. செகண்ட் கொஷின் என்ன, லீடர் யார், பொலிட்டிக்கல் லீடராக இருந்து யோகியா பாண்டிச்சேரியில் செட்டில் ஆனது ஸ்ரீ அரபிந்தோ. தேர்டு கொஷின் என்ன, பூட்டான் மூமெண்ட் யார்? வினோ பவே. ஃபோர்த் கொஷின் வந்து சிவாஜியோட குரு யார்? சமர்த்த ராம்தாஸ். ஓகே. ஃபிஃப்த்து கொஷின் வந்து ஃபவுண்டர் ஆஃப் நேஷ்னல் இந்தியன் ஆர்மியோடது யார்?
சுபாஷ் சந்திர போஸ். இப்போ 6th கொஷின், லேடி வித் த லேம்ப் யார்? ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல். ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல். நைட்டுன்னு வந்து நைட்டுன்னு எந்த நேமில் வருதோ அதுதான். ஓகேவா? ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல். இப்போது லாஸ்ட்டாக ஒரு கொஷின் பார்க்கலாம். மொத்தம் 14 கொஷின்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ மிஸ் 7th கொஷின் 7th வரைக்கும் இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டில் போடுறேன். மீதி கொஷினை நெக்ஸ்ட் பார்ட்டில் போடுறேன். 7th கொஷின், ஹூ வாஸ் known as அயன் மேன் ஆஃப் இந்தியா? இந்தியாவின் இரும்பு மனிதர்னு யாரை சொல்கிறோம்? ஃபஸ்ட்டு ராஜாஜியா இல்லை சர்தார் வல்லபாய் பட்டேலா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஆன்சர் என்னென்னா சர்தார் வல்லபாய் பட்டேல். அவர் தான் இந்தியாவோட இரும்பு மனிதர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போது ஓகே மிஸ், ராஜாஜி பற்றி சொல்லுங்கள். ராஜாஜியோட ஃபுல் நேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராஜகோபாலாச்சாரி அப்படின்னு சொல்லுவாங்க. சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரி, அதான் அவரோட ஃபுல் நேமு. இவர் வந்து இந்தியன் பொலிட்டிக்கலில் ஒரு ஆள். ஸோ அரசியல்வாதி, சிறந்த ஆக்டிவிஸ்ட்டு. இவர் ஒரு லாயர். இவர் வந்து என்னது லாயர். இவர் வந்து இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி என்னவா இருந்திருக்காரு? இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி லாஸ்ட் கவர்னர் ஜெனரலாக இருந்தவர் இவர் தான். ரிப்பப்ளிக் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்த லாஸ்ட் கவர்னர் ஜெனரல். அதே மாதிரி நம்மளோட செகண்ட் சிஎம் தமிழ்நாட்டோட செகண்ட் சிஎம்மாக இருந்தவரும் ராஜாஜி தான். ஓகேவா? இப்போ இந்த சைட் பாருங்களேன், நம்ம ஆன்சர் படி சர்தார் வல்லபாய் பட்டேல் தான் அயன் மேன் ஆஃப் இந்தியா. ஸோ அவரை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இவர் வந்து ஃபஸ்ட்டு டெப்புட்டி பிஎம்முக்கு கீழே டெப்புட்டி பிஎம்மாக இருந்தது வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல். இவரை பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் சொல்லவா? எனக்கு தெரிஞ்சது, இவர் வந்து தான் பையனுக்கு வந்து ஒரு லெட்டர் எழுதுறாரு. என்ன எழுதுறாரு அப்படின்னா, நீ என்னை வந்து நான் தான் உன்னோட அப்பான்னு சொல்லி நீ எந்த இடத்துலையுமே போயிட்டு சலுகைகளை வாங்கிக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒருவேளை நான் டெல்லியில் இருந்தேன்னா டெல்லியில் போய் நீ கேட்கவே கூடாது. ஒருவேளை நான் டெல்லியில் இருந்தேன்னா நீ டெல்லிக்கே வரக்கூடாதுன்னு சொன்னார் அவங்க பையன்கிட்ட. ஸோ நம்மளாம் என்ன பண்ணுவோம்? எங்கள் அப்பா வந்து எனக்கு இதை வாங்கிட்டு வர சொன்னாங்க. கடைக்கார்ட்ட போய் நம்ம அதெல்லாம் சொல்லுவோம்ல, எங்கள் அப்பா இதை வாங்கிட்டு வர சொன்னார், எங்கள் அம்மா இதை வாங்கிட்டு வர சொன்னாங்க சொல்லுவாங்களா. ஸோ அப்படி தன்னோட பேரை வந்து யூஸ் பண்ணக்கூடாது. சுயமாக உன்னோட பேரை தான் நீ சம்பாதிக்கணும் அப்படின்னு சொன்னவர். ஓகேவா? இவர் வந்து ஏன் இவருக்கு வந்து இந்த அயன்மேனு அப்படின்னு ஏன் அப்படி கொடுத்தாங்க அப்படின்னா, இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் 562 சுதேசி மாநிலங்கள், அதாவது இங்கே இருக்கிற அந்த ஸ்டேட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதில் இருக்கிற சின்ன சின்ன மாநிலங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையும் ஒன்றா ஆக்கிற பொறுப்பை யார்கிட்ட கொடுத்தாங்க அப்படின்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் கிட்ட கொடுத்துருக்காங்க. இப்போ ஈஸியாக உங்களுக்கு டக்குன்னு ஞாபகம் வச்சுருக்கோம் அப்படின்னா ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி அப்படிங்கிறத சர்தார் வல்லபாய் பட்டேலுக்காக நம்ம ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் மோடிஜி சார் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்காரு. எங்கே ஓப்பன் பண்ணி வச்சுருக்காரு அப்படின்னா நர்மதா டேம் பக்கத்தில் இருக்க குஜராத்தில். ஸோ இதுதான் டாலஸ்ட் ஸ்டாச்சு இன் த வேர்ல்டு. எவ்வளோ மீட்டர் ஹைட் அப்படின்னா 182 மீட்டர் ஹைட்டு. ஸோ அவ்வளோ பெரிய ஸ்டாச்சுவை நம்ம நாட்டில் மோடிஜி சார் ஓப்பன் பண்ணி வச்சுருக்காரு. ஓகேவா? ஸோ மக்களுக்காக நிறைய செஞ்சவரில் சர்தார் வல்லபாய் பட்டேலும் ஒருத்தர். ஸோ இப்போ ஒரே ஒரு வாட்டி ஃபஸ்ட்லேருந்து ரிவிஷன் பண்ணுங்கள். டக்குன்னு இந்த 7 கொஷினும் மனப்பாடம் ஆகிடும். ஓகேவா? ஃபஸ்ட்டு கொஷின் டக்குன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். ஃபஸ்ட் கொஷின் என்ன? ஃபவுண்டர் ஆஃப் பாகிஸ்தான் யார்? ஜின்னா. வெரி குட். செகண்ட் கொஷின் என்ன? மிஸ்ஸுக்கு காதுக்கு கேட்கணும், சத்தமாக சொல்லுங்கள். ஓகேவா? செகண்ட் கொஷின் வந்து கிரேட் பொலிட்டிக்கல் லீடராக இருந்து யோகியா மாதிரி பாண்டிச்சேரியில் செட்டில் ஆனது யார்? ஸ்ரீ அரபிந்தோ. தேர்ட் கொஷின், பூட்டான் மூமெண்ட் பண்ணது யார்? வினோ பவே. ஃபோர்த் கொஷின் யார்? சிவாஜியோட குரு யார்? சமர்த்த ராமதாஸ். அப்புறம் ஃபிஃப்த் கொஷின், நேஷ்னல் இந்தியன் ஆர்மியை நிறுவனது யார்? ஃபவுண்டர் யார்? சுபாஷ் போஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் லேம்ப் லேடின்னு கேட்டால் யார் எழுதணும்? ஃப்ளாரன்ஸ் லைட்டிங் கேர்ள். அடுத்தது 7th கொஷின் வந்து இந்தியாவோட அயன் மேன் யார் அப்படின்னு கேட்பாங்க. சர்தார் வல்லபாய் பட்டேல். இதை நல்லா மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மிஸ் வந்து அடுத்த போஸ்ட் போடும்போது நான் கேட்பேன், நீங்கள் எல்லோரும் மெமரைஸ் பண்ணி வச்சதை நான் எக்ஸாமில் கொஷின்ஸில் கேட்பேன், நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஓகேவா? ஹாவ் அ குட் டே. நல்லா பண்ணுங்கள். ஓகேவா? ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.